ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. இது போக உள்ளேயுமே வந்து அவங்களுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள், அப்புறம் இன்னுமே அவங்கள பற்றின வரலாறு எல்லாமே இருக்கிற மாதிரி புக்ஸு இது எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ அதோட ரேட்டு எல்லாமே இது பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே காட்டு. போதும் போதும்டா விட்றேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடினவங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பூலித்தேவன் அவரை பற்றி போட்டிருக்காங்க. அது போக வந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், குயிலி, அப்புறம் வந்து மருது சகோதரர்கள். ஸோ இவங்கள எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸோ இது எப்படி போச்சு, யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை, அப்புறம் அழகுமுத்துக்கோன். ஸோ இவரை பற்றி எல்லாரோட இதுவுமே போட்டிருக்காங்க. ஐ மீன் நீங்கள் அங்கே அந்த எப்படி சொல்கிறது, அந்த முள்ளிவாய்க்காலில் நடந்ததுன்றதை தாண்டி நம்ம தமிழர்கள் வந்து யார் யாரெல்லாம் எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படிலாம் இந்த போராட்டம் நடந்தது, ஸோ விடுதலைக்குள்ள நம்ம விடுதலை ஆனதுக்கு அதுக்குமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ எப்படிலாம் போச்சுன்னு சொல்லி இன்னுமே வந்து பயங்கரமாக எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றினது மட்டும் போடாமல் அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான பிளேஸ் வச்சு ஸோ அவங்க முள்ளிவாய்க்கால் பற்றி இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதை தாண்டி சுதந்திர போராட்டத்திற்காக யார் யார் என்னென்ன பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணாங்க, ஸோ இவங்க எதை முன்னெடுத்து நடத்துனாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுவுமே கீழே போட்டிருக்காங்க. அதான் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா எல்லார பற்றியுமே போட்டிருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் யார் யார், ஸோ ஒருத்தர் பேர் கூட விடலை, யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரோட பேரையும் போட்டு அவங்கள பற்றின விவரங்கள் போட்டு யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் வந்து தமிழுக்காக யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது போட்டிருக்காங்க. அது போக இங்கே யூஸ் பண்ணியிருக்க கோட்ஸ்லாம் பார்த்தீங்களா, கோட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து நீங்கள் அதை படிக்கும்போதே உங்களுக்குள்ளே வந்து ஒரு உணர்ச்சி பொங்கெழுந்து வரா மாதிரி அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. யார் இதை வந்து எப்படி சொல்கிறது, நம்ம எவ்வளோ ஒரு போராட்டத்தை வந்து சந்திச்சிருக்கோம், ஸோ எதெல்லாம் தாண்டி நம்ம எப்படிலாம் வந்து இந்த சுதந்திரம் அப்படின்றத வரதுக்காகவே நம்ம எவ்வளோ போராடி இருக்கோம், எவ்வளோ பேர் வந்து இதுக்காக உயிர் நீத்திருக்காங்க அப்படின்றது இது எல்லாத்தையுமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க நம்மக்கிட்டேருந்து எந்த விதமான காசுமே கேட்கலை, வாங்கலை, எதுவுமே கிடையாது. நீங்களாக உள்ள டொனேட் பண்ணுற மாதிரி இருந்தால் டொனேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் டொனேட் பண்ணலாம். அது போக புக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா புக்ஸோட ரேட்டு போட்டு, ஸோ அதுவுமே வந்து யார் எப்படி சொல்கிறது, இந்த ஹிஸ்ட்ரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒருத்தங்க எழுதின புக்கு, ஸோ அவங்கள பற்றின இது எல்லாமே வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லா இருந்தது. நான் ஒரு 2-3 புக்கை மட்டும் எடுத்து சும்மா திருப்பி பார்த்தேன். நீங்கள் அதை பார்த்த வரைக்குமே நல்லா இருக்குது. அது போக இந்த கோட்ஸ்லாம் போட்டிருக்குது, அதை நீங்கள் படித்து பார்த்தாலே அதை விட பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அதோட மீனிங்லாம் போட்டு பார்த்து பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது போக இங்கே சுற்றி பார்க் மாதிரியும் வச்சுருக்குறாங்க. அதுவுமே எல்லாத்தையுமே வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா போட்டுட்டு சும்மா ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா ஒருத்தங்க வந்து ஸோ இலை உதிர ஒருத்தவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இதை வந்து அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தஞ்சாவூர் உள்ளே கூட போவேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இது பைபாஸுக்கு கிட்டே இருக்குது. ஏன்னா இது வந்து நெடுஞ்சாலைத்துறை அவங்களோட இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை வந்து எல்லாருமே பார்க்க வேண்டியது. ஏன்னா நம்ம எங்கெங்கேயோ சுற்றுறோம், ஏதோ பண்ணுறோம், ஏதோ சம்மந்தமே இல்லாததுக்கெலாம் செலவு பண்ணுறோம், எவ்வளோ இதை வந்து ஒரு தடவை வந்து பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படிலாம் நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்றது. இது ஒன்றுமே கிடையாது. அங்கே ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுவுமே வந்து நானுமே ஃபஸ்ட்டு சும்மா அந்த கூகுளில் பார்த்து அப்படி இது பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்ததில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க. யார் ஒரு தலைவரோட பேர் உள்ள, ஐ மீன் சும்மா யாராவது சும்மா சாதாரணமாக ஒருத்தங்க வந்து சும்மா இந்த ஹெல்ப் நம்ம எப்படி இந்த இப்போ இதுக்கு முன்னாடி வந்து தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தோம், ஒரு பாட்டி அழகி அப்படின்ற ஒருத்தங்க வந்து தண்ணி கொடுத்ததை வந்து அங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்களோ,
அதே மாதிரி இங்கே ஒருத்தவங்களோட பற்றியுமே அவங்கள பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவங்க எப்படி போராடினாங்க, என்ன பண்ணாங்க, எப்போ உயிர் நீத்தாங்க, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் வந்து பாருங்கள். நாங்களுமே இதுக்கு பெருசாக செலவு பண்ணி வரல. ஸோ இது வந்து பட்ஜெட்டாக தான் போட்டுட்டு வந்திருக்கோம் 2 பேருமே. அதனால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். இதுதான் வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து எனக்கு தஞ்சாவூர் வந்து இந்த இடத்துல இந்த முள்ளிவாய்க்காலையும் அது போக வந்து நம்ம பிரகதீஸ்வரர் கோயில், இது 2 தஞ்சை பெரிய கோயில், இது 2த்தையும் பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எனக்கு இங்கே தஞ்சாவூரில் வந்து இந்த 2 பிளேஸை பார்த்து ஃபஸ்ட்டு வீடியோ சேனலில் இதை தான் போட போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதோட நம்ம வந்து திரும்ப சென்னைக்கு போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு மந்தில் ஒரு 1 or 2 பிளேசஸ் வந்து இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அது என்னன்றதை உங்களுக்கு vlogல வரும். பாய். அவ்வளோதான், இதோட இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போது அவ்வளோதான், சென்னைக்கு பஸ் ஏறியாச்சு. கரெக்டாக இது 11:20 அந்த மாதிரி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே 6 o'clock சென்னை ரீச் ஆகுது. அதோட இந்த ட்ரிப் நம்மளுக்கு முடியுது. ஸோ see you guys நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இதே மாதமோ இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயோ இன்னொரு ட்ரிப்பு போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் இதை கன்ஃபார்ம் ஆகலை, பட் ஸ்டில் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ see you guys. ஸோ என்ன சொல்கிறது அதுக்கப்புறம், ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப் நல்லாவே போச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த ட்ரிப்போட பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,500 அவ்வளோதான் ஆயிருக்கும். இத்தனைக்கும் நம்ம நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம். எல்லாமே சேர்த்து ட்ராவலு எல்லாமே சேர்த்து ரொம்ப ஒரு பட்ஜெட் ட்ரிப் மாதிரி முடிஞ்சிருச்சு. 2 பேருக்கும் சேர்த்தே அவ்வளோதான் ஆச்சு. ஸோ நீங்களுமே முடிஞ்சால் வாங்க, வந்து நம்ம அந்த முள்ளிவாய்க்கால் நினைவிடம், ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு போங்க. ஸோ see you guys in the next video. ஸோ பாய். உங்களுக்கு எதாவது டவுட்ஸு இல்லை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தாலோ இல்லை ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.